வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் போர் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டதை அடுத்து புட்டினுடன் ஒரு வீணான சந்திப்பை நடத்தி என் பொன்னான நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். உக்ரைன் போர் தொடர்பாக புட்டின் மீதான தனது விரக்தியை வெளிப்படுத்திய அடுத்த சந்தர்ப்பம் இது. ட்ரம்ப் தான் ஜனாதிபதியாக வந்தால் உக்ரைன் போரை 24 மணி நேரத்துக்குள் நிறுத்தி காட்டுவேன் என்று ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது சவால் விட்டார். புட்டின் தனது முகத்திற்காக போரை நிறுத்த முன்வரலாம் என்று ட்ரம்ப் அவ்வாறு நினைத்து கூறியிருக்கலாம். அல்லது ட்ரம்ப் தனது உருட்டல் மிரட்டலுக்கு அஞ்சி புட்டின் போரை நிறுத்துவார் என்று நினைத்திருக்கலாம். ட்ரம்பின் அந்த சவால் பேச்சு கேட்டபோது புட்டின் ஒரு நமுட்டு சிரிப்பு சிரித்திருப்பான். உம்மால் முடியாது ராஜா என்று மனதுக்குள் சொல்லியும் இருப்பார். நேற்று செவ்வாய்க்கிழமை வெள்ளை மாளிகையின் செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய முன்னணி வரிசையில் போரை நிறுத்த மாஸ்கோ மறுத்ததே ஒரு முக்கியமான பிரச்சனையாக உள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். பாவம் ட்ரம்ப் தான் பதவிக்கு வந்து 8 மாதங்களில் 8 போர்களை நிறுத்தியதாக தினம் ஒரு தடவையாவது கூறி கூறி குவளையை குலுக்குகிறார். எல்லாம் ஒரு நோபல் பரிசுக்காகத்தான். ட்ரம்ப் அதை கூற தொடங்கிய ஆரம்ப நாட்களில் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்க வேண்டி இருந்தது. இப்போது இந்த டயலாகால் அவர்களுக்கு ஆயாசம்தான் ஏற்பட்டுள்ளது. ட்ரம்ப் நான் ஆட்சிக்கு வந்து 8 மாதங்களில் என்று தொடங்கும் போதே ஆஹா மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறுகிறதோ என்று பரிதாபமாக முகத்தை வைத்துக் கொள்ள பழகிவிட்டார்கள். ஆனால் 8 மாதங்களுக்கு முன் பதவியேற்பதற்கு முன்பே கூறப்பட்ட உக்ரைன் போரை நிறுத்துவேன் என்ற டயலாகை இன்னமும் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. கடந்த வியாழக்கிழமை ஹங்கேரியின் தலைநகர் புடாபெஸ்டில் 2 வாரங்களுக்குள் புட்டினை சந்தித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று ட்ரம்ப் கூறினார். ஆனால் உடனடி எதிர்காலத்தில் ட்ரம்ப் புட்டின் சந்திப்புக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கூறியிருந்தார். போர் தொடங்கியதில் இருந்து புட்டினுடன் பேசுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது என்று அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் கூறிவிட்டு புட்டினின் பேசுவதையே நிறுத்திவிட்டார். போர் தொடங்கியதில் இருந்து பதவி விலகும் வரை ஜோ பைடன் புட்டினுடன் பேசி தனது நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. ஐரோப்பிய தலைவர்களும் அதே நிலைப்பாட்டையே எடுத்தார்கள். புட்டினுடன் பேசிய ஒரே ஒரு மேற்கத்திய நாட்டு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தான். அலாஸ்கா சந்திப்பின் போது இது ஒன்றும் நடக்கக்கூடிய காரியமல்ல என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள், ட்ரம்பை தவிர. ட்ரம்புக்கு சற்று தாமதமாகவே புரிந்திருக்கிறது. இப்போது புட்டினுடன் பேசி எனது பொன்னான நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமைதிக்கான அமெரிக்க மற்றும் ரஷ்ய திட்டங்களுக்கு இடையிலான முக்கிய வேறுபாடுகள் இந்த வாரம் மிக தெளிவாக தெரிந்துள்ளது. இனி உக்ரைன் போரில் அமெரிக்கா ரஷ்யா சமாதான பேச்சுக்கான வாய்ப்புகளை இழந்ததாக தெரிகிறது. ஆகஸ்ட் மாதம் அலாஸ்காவில் அவசர ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு பேச்சுவார்த்தையின் போது ட்ரம்பும் புட்டினும் கடைசியாக சந்தித்தனர். அந்த சந்திப்பு எந்த ஒரு உறுதியான முடிவையும் தரவில்லை. இரண்டாவது ட்ரம்பின் புட்டின் சந்திப்புக்கான திட்டங்களை ஒத்திவைக்கும் வெள்ளை மாளிகையின் முடிவு இதே போன்று மற்றொரு சூழ்நிலையை தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக கருதப்படலாம். மூத்த ஐரோப்பிய தூதர் ராய்ட்டர்ஸிடம் கூறிய போது ரஷ்யர்கள் அதிகமாக விரும்பினார்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் புடாபெஸ்டில் ட்ரம்புக்கு எந்த ஒப்பந்தமும் கிடைக்காது என்பது அமெரிக்கர்களுக்கு தெளிவாக தெரிந்தது என்று தெரிவித்தார். அமெரிக்க ராஜாங்கத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் இடையிலான ஆயத்த சந்திப்பு இந்த வாரம் நடைபெற இருந்தது. வழமையாக இரு நாடுகளின் தலைவர்கள் சந்திப்பதற்கு முன் இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் சந்தித்து சில ஆயத்தங்களை செய்வார்கள். ஆனால் வெள்ளை மாளிகை இருவருக்கும் இடையில் ஒரு முக்கிய கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் இனியொரு சந்திப்பு தேவையில்லை என்றும் கூறியது. திங்கட்கிழமை தற்போதைய முன்னணியில் போரை முடக்குவதற்கு உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களின் ஆதரவோடு ஒரு போர் நிறுத்த திட்டத்தை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டார். கடந்த 18ஆம் தேதி வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது ட்ரம்ப் உக்ரைனின் டொன்பாஸ் பிராந்தியத்தை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுத்தால் போர் முடிவுக்கு வரும் என்று கூறியதாகவும் அதற்கு செலன்ஸ்கி மறுத்துவிட்டதாகவும் அமெரிக்க ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டது. இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ட்ரம்ப் உக்ரைனின் டொன்பாஸ் பிராந்தியம் குறித்து செலன்ஸ்கியிடம் நான் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர்கள் இப்போது செய்ய வேண்டியது என்னவென்றால் உக்ரைன் துருப்புகள் தற்போது இருக்கும் இடங்களில் அப்படியே நின்று விட வேண்டும். 2 தரப்பினரும் போரை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும். மக்களை கொள்வதை நிறுத்துங்கள், அனைத்தையும் நிறுத்திவிடுங்கள் என்றார். அந்த கூற்று ட்ரம்பிடமிருந்து வந்த பின் ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியை தொடர்பு கொண்டு போரை தொடர்வதற்கு தமது ஆதரவை தெரிவித்தார்கள். கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் ட்ரம்பின் இந்த யோசனை ரஷ்யர்களிடம் பல முறை முன்வைக்கப்பட்டது. ஆனால் ரஷ்யாவின் நிலைப்பாட்டின் நிலைத்தன்மை மாறாது என்று கூறினார். போரில் ஈடுபட்டுள்ள கிழக்கு பகுதியிலிருந்து உக்ரைனிய துருப்புக்களை முழுமையாக திரும்ப பெறுவதில் மாஸ்கோவின் வலியுறுத்தலை அவர் குறிப்பிட்டார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் மாஸ்கோ நீண்டகால நிலையான அமைதியில் மட்டுமே ஆர்வமாக உள்ளது என்று செவ்வாய்க்கிழமை கூறினார். முன் வரிசையில் தாக்குதலை நிறுத்துவது ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு மட்டுமே சமம். இதில் எமக்கு ஆர்வமில்லை என்று குறிப்பிட்டார். மோதலுக்கான மூல காரணங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று லாவ்ரோவ் கூறினார். டொன்பாஸ் மீது முழு ரஷ்ய இறையாண்மையை அங்கீகரிப்பது மற்றும் உக்ரைனின் இராணுவ மயமாக்கலை முழுமையாக அகற்றுவது உட்பட ரஷ்யாவின் அதிகபட்ச நிபந்தனைகளுக்கு உக்ரைன் சம்மதிப்பதே நிரந்தர தீர்வு என்று அவர் கூறினார்.
இது உக்ரைன் மற்றும் அதன் ஐரோப்பிய கூட்டாளிகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஐரோப்பிய தலைவர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை செலன்ஸ்கியுடன் ஒரு அறிக்கையை வெளியிட்டனர். உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் தற்போதைய முன்வரிசையில் போரை நிறுத்துவதன் மூலம் தொடங்க வேண்டும் என்று குறிப்பிட்டு ரஷ்யா அமைதியை பற்றி தீவிரமாக இல்லை என்றும் குற்றம் சாட்டினார்கள். போர் முன்வரிசை பற்றிய விவாதங்கள் ராஜதந்திரத்தின் ஆரம்பம் என்றும் அதை தவிர்க்க ரஷ்யா எல்லாவற்றையும் செய்து வருவதாகவும் செலன்ஸ்கி கூறினார். மாஸ்கோவில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரே தலைப்பு உக்ரைனுக்கு நீண்ட தூர ஆயுதங்களை வழங்குவதுதான் என்று அவர் மேலும் கூறினார். வெள்ளை மாளிகையில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியை சந்திப்பதற்கு ஒரு நாள் முன்பு ட்ரம்ப் ஹங்கேரிய தலைநகரில் ஒரு உச்சி மாநாட்டு குறித்து புட்டினுடன் தொலைபேசியில் விவாதித்தார். சில தகவல்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு கூச்சலிடும் போட்டியாக இருந்ததாக கூறின. இருவரும் கடுமையாக வார்த்தை பரிமாற்றங்களை செய்ததாக கூறப்பட்டது. ரஷ்யாவுடன் ஒரு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக டொனட்ஸ் மற்றும் லுகான்ஸ் ஆகிய கிழக்கு பகுதிகளை உள்ளடக்கிய டொன்பாஸ் பிராந்தியத்தை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்குமாறு செலன்ஸ்கிக்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்தார் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. இருப்பினும் ரஷ்யா பின்னர் அந்த பகுதியை மேலும் தாக்குதல்களுக்கு ஒரு ஊக்கமளிக்க பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் உக்ரைன் இன்னமும் வைத்திருக்கும் டொன்பாஸின் பகுதிகளை விட்டுக் கொடுக்க முடியாது என்று செலன்ஸ்கி எப்போதும் கூறி வருகின்றார். ரஷ்யாவை ஆழமாக தாக்கக்கூடிய நீண்ட தூர டொமாஹாக் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அனுப்ப அமெரிக்கா தயாராகி வருவதாக ஊகங்களை தொடர்ந்து கடந்த வியாழக்கிழமை ட்ரம்புடன் புட்டின் திட்டமிடப்படாத கோரிக்கை வந்தது. டொமாஹாக்ஸ் பிரச்சினை தான் ரஷ்யாவை விவாதத்தில் ஈடுபட கட்டாயப்படுத்தியதாக செலன்ஸ்கி கூறினார். வெள்ளை மாளிகையிலிருந்து வெறுங்கையுடன் வந்த போதிலும் ஏவுகணைகள் பற்றிய பேச்சு ராஜதந்திரத்தில் வலுவான முதலீடாக மாறிவிட்டதாக செலன்ஸ்கி கூறினார். ட்ரம்பின் மத்தியஸ்த முயற்சி உக்ரைன் போரில் பயனற்ற ஒன்று என்பது ட்ரம்பை தவிர அனைவருக்கும் தெரியும். ட்ரம்ப் பொழுது போகாவிட்டால் அடுத்தடுத்த வாரங்களில் மீண்டும் ஒரு ரவுண்ட் முயற்சியை ஆரம்பிப்பார். அதன் பலனும் பூஜ்யமாகவே இருக்கும். தவிர ஹங்கேரியின் தலைநகர் புடாபெஸ்டுக்கு புட்டின் சுலபமாக பயணம் செய்ய முடியாது. ரஷ்ய ஜனாதிபதி மாஸ்கோவிலிருந்து புடாபெஸ்டுக்கு எப்படி பறக்கப் போகிறார் என்பதே மிகப்பெரிய பிரச்சனை. மிகவும் நேரடியான வழியான செர்பியன் ஏர்லைன்ஸ் டிக்கெட்டை வாங்கி பெல்கிரேட்டிற்கு சென்று அங்கிருந்து ஹங்கேரி ரயிலை பிடிக்கும் முறையை அவர் பின்பற்ற மாட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் தனது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தனது பிரத்யேக விமானமான IL-96 விமானத்தை விரும்புவார். ஆனால் அதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ உறுப்பு நாட்டின் வான்பரப்பை பயன்படுத்தவும் ரஷ்ய விமானங்களுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடையை மீற அனுமதி பெறவும் வேண்டியிருக்கும். ரஷ்ய விமானங்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் வான் பகுதியில் பறக்க தடை உள்ளது. ஐரோப்பிய ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் அனிட்டா ஹைப்பர் பயணத்தின் திசையை பொறுத்தவரை ஐரோப்பிய ஒன்றியத்தின் அங்கத்துவ நாடுகள் விலக்கு அளிக்கலாம். ஆனால் அந்த அங்கத்துவ நாடுகள் தனித்தனியாக புட்டினின் விமானத்திற்கு விலக்கு தர வேண்டும் என்று வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். இதற்கு ரஷ்யா முதலில் கோரிக்கை வைக்க வேண்டும். அனுமதி கொடுக்கப்பட்டாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக புட்டின் பயணிக்க விரும்ப மாட்டார்.